இந்த தேர்தல் மோடியா அல்லது நம் முதல்வரா என பார்க்கக்கூடிய தேர்தல். உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. திமுகவை தவிர்த்து வேறு எந்த கட்சிகளுக்கும் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்படுவதில்லை. நைனா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசித்த பிறகு ஓரிரு நாட்களில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும். பியூஷ் கோயல் பேட்டி. மக்கள் விஜயை பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். SP வேலுமணி விமர்சனம். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்குள் குழப்பம் உள்ளது. அண்ணாமலை பரப்புரை. பாஜக கொள்கை எதிரி என சொல்லும் விஜய் அவரின் கொள்கை என்ன என சொல்ல வேண்டும். சீமான் கேள்வி. மிரட்டல்களுக்கு விஜய் பயப்பட மாட்டார். தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேச்சு. ஹோம் ஸ்டே விடுதிகளுக்கு சீல் வைக்கப்பட்ட உத்தரவில் தலையிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். இந்தியாவின் புகழ்பெற்ற வரலாற்றையும் கலாச்சார அடையாளத்தையும் சாம்ராஜ் சம்ருதி அருங்காட்சியகம் பிரதிபலிக்கிறது. பிரதமர் மோடி புகழாரம். காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சோனியா காந்தி முழு குணமடைந்து வீடு திரும்பினார். மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலில் வெளிமாநில வாக்காளர்களை சேர்க்க பாஜக முயற்சி. மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை உயர்வால் அப்செட் ஆகும் நாடுகள் சொந்த ஆயுளை பயன்படுத்துங்கள். ட்ரம்ப் கருத்து. ஏப்ரல் மாதத்தில் வெப்ப அலைகள் தமிழ்நாட்டில் வீசும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்றைய IPL போட்டி. லக்னோ டெல்லி அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.